எத்தனை நிலையான வெரிகோஸ் வெயின் இருக்கு? ஸோ வேரிகோஸ் வெயின்ஸில் படிநிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலந்தி வலை மாதிரி வெயின்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ரெட்டிஷ் ப்ளூ ஆர் ரெட்டிஷ் க்ரீன் கலரில் சிலந்தி வலை மாதிரி இருக்கும். அதை இங்கிலீஷில் ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் யாருக்கும் ஒன்றும் தொந்தரவு கொடுக்காது. அதுக்கு அடுத்த நிலையில தான் வெயின்ஸ் ப்ராமினெண்ட்டாக ஆகும். அது ஏன் பச்சை கலரில் தெரியுது அப்படின்னா, இந்த வெயின்ஸ் எல்லாம் தே ஆர் வெரி க்ளோஸ் டு த ஸ்கின். தோலுக்கு பக்கமாக இருக்கும். பக்கமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற பிளட்டு தேக்கத்தினால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்னால தான் அது பச்சை கலரில் தெரியுது. இந்த மாதிரி காலில் வெயின் தெரிஞ்சாலே டாக்டர் கிட்ட காமிக்கணுமா அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பச்சை நரம்புகள் இருக்கும். எல்லாரும் டாக்டரை சீக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் சீக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வெயின்ஸ் தெரிகிறவங்களுக்கு கால் வலி இருக்கும். எஸ்பெஷலாக அட் த எண்ட் ஆஃப் த டே. இப்போ வீட்டில் சமையல் பண்ணுறவங்கலாம் சொன்னாங்கன்னா, டாக்டர் என்கிட்ட வருவாங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்க வந்து டாக்டர் காலைல எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், காலைல கோலம் போடும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிச்சனில் நின்று குக் பண்ணிவிட்டு சமையல் வேலைகள், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிற வேலைலாம் பார்த்து ஈவினிங் ஆக ஆக கால் எனக்கு பாரமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த கெண்ட சதை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் உள்ளவங்களுக்கு வலி, பெயின் இருக்கும் பட்சத்தில், எஸ்பெஷலாக இந்த காஃப் கெண்ட சதையில் பெயின் இருக்கும் பட்சத்தில் மருத்துவரை, வாஸ்குலர் சர்ஜனை அணுகணும். நம்பர் 1. நம்பர் 2, கால் வீக்கம் வரும் பட்சத்தில், கால் கணுக்கால் கிட்ட ரொம்ப நேரம் நான் நின்னேன், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன்னா கால் வீங்குது அப்படின்னா நம்பர் 2 மருத்துவரை அணுகணும். நம்பர் 3, கணுக்கால் கிட்ட புள்ளி புள்ளியாக கால் கருப்பாகுது, பிளாக்கனிங், ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகுது அப்படின்னா மருத்துவரை அணுகணும். 4வது மிக முக்கியமாக அணுக வேண்டிய குரூப் யார் அப்படின்னா, இப்போ இந்த குக், பரோட்டா மாஸ்டர்ஸ், எஸ்ஐ, போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால காலில் புண்ணே வந்துடும். அந்த புண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு ஷூ போட முடியாமல் அந்த புண்ணோடையே அவங்க டியூட்டியை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும்.